சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். PNG எரிவாயுவுக்கு மாற மறுத்தால் LPG எரிவாயு விநியோகம் நிறுத்தப்படும் என்று மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. அதாவது PNG அப்படின்னு சொல்லப்படுறது குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்பு. இந்த குழாய் வழியான இயற்கை எரிவாயு இணைப்புக்கு மாற மறுத்தால் LPGன்னு சொல்லக்கூடிய அந்த சமையல் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மத்திய அரசு. ஏன் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு சொல்வதற்கு பின்னணி என்ன? ஏன் இந்த நடவடிக்கை எடுக்க போறாங்க? அதாவது எங்கெல்லாம் குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்பு வசதி இருக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் அதற்கு மாறிக்கொள்ளுமாறு, அப்படி மாற மறுத்தால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற LPG விநியோகம் நிறுத்தப்படும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. எரிவாயு விநியோக வலையமைப்பை விரிவுபடுத்துவதையும் ஒரே எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நகர எரிவாயு விநியோக நிறுவனங்கள், அதாவது CGD என்று சொல்வார்கள், அவர்கள் குழாய்களை அமைப்பதற்கான சீரான கட்டமைப்பை தான் தற்போது புதிய விதிமுறைகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. LPGயும் சரி, PNGயும் சரி. PNG என்பது பைப்டு நேச்சுரல் கேஸ் என்று சொல்வார்கள். LPG என்பது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் என்று சொல்வார்கள். இரண்டுமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிவாயு சிலிண்டர்கள் தான். ஆனால் LPG என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அந்த எரிவாயு. ஆனால் பைப்டு நேச்சுரல் கேஸ் என்பது குழாய் மூலமாக நேரடியாக வீடுகளுக்கே கொண்டு செல்லக்கூடியதுதான் பைப்டு நேச்சுரல் கேஸ் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக மேற்காசிய பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய இந்த தட்டுப்பாடு காரணமாக இந்த எரிவாயுக்கு தொடர்ந்து தட்டுப்பாடு நீடிப்பதால் மத்திய அரசு அண்மை காலமாகவே தொடர்ந்து எங்கெல்லாம் PNG வாய்ப்பு இருக்கிறதோ LPG வாய்ப்புகள் அங்கு மாறிக்கொள்ளுங்கள், அப்படி மாறுபவர்களுக்கு உடனடியாக இணைப்பு வழங்கப்படும். கடந்த சில வாரங்களில் மட்டும் பல்லாயிரம் புதிய இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் எங்கெல்லாம் எரிவாயு குழாய் கட்டமைப்பு இருக்கிறதோ அங்கு PNG வசதிக்கு மாறுவதை மத்திய அரசு கட்டாயமாக்கி இருக்கிறது. அப்படி மாற தவறுபவர்களுக்கு அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட 3 மாதங்களுக்குள் LPG இணைப்பு துண்டிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுபோன்று இந்த குழாய் மூலமான அந்த எரிவாயு விநியோகம் என்பது பெரும்பாலும் இல்லை. ஆனால் வட இந்தியாவை நீங்கள் பார்த்திருந்தால், குறிப்பாக டெல்லி, பஞ்சாப் போன்ற பல மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் அங்கு வீடுகளுக்கே குழாய் வழியாக எரிவாயு கொடுப்பதற்கான கட்டமைப்பு ஏற்கனவே இருக்கும். எந்த வீடுகளுக்கு நீங்கள் வாடகைக்கு சென்றாலும் சரி, புதிய வீட்டில் வாங்கினாலும் சரி, அங்கு டீஃபால்ட்டாக குழாய் வழியாக எரிவாயு செலுத்தக்கூடிய அந்த கட்டமைப்பு என்பது இருக்கும். ஆனால் பொதுமக்கள் பலர் அவற்றை பயன்படுத்தாமல் இந்த சிலிண்டர் அடிப்படையிலான இந்த எரிவாயு தான் தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள். எனவேதான் தட்டுப்பாடு நீடிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கிறதோ நுகர்வோர்கள் PNG அடிப்படையிலான அந்த எரிவாயுக்கு மாறிக்கொள்ள வேண்டும் என்று தற்போது மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அப்படி மாற மறுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த எரிவாயு சப்ளை என்பது நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எங்கெல்லாம் எரிவாயு குழாய் அமைப்பது சாத்தியமில்லை என்று NOC இடையில்லா சான்றிதழை கொடுக்கிறார்களோ அது போன்ற இடங்களில் LPG தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே எரிபொருளை சார்ந்திருப்பதை தடுப்பதற்காக தான் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொதுவாக LPG மற்றும் PNG இரண்டுமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது என்றாலும் அதில் பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறு என்பது வெவ்வேறானது. குறிப்பாக LPG எடுத்துக்கொண்டால் அதில் பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறு என்பது பூட்டைன் மற்றும் புரோபைன் என்ற மூலக்கூறுவை அடிப்படையாக கொண்டது. ஆனால் PNG என்று சொல்லப்படுகின்ற குழாய் வழி எரிவாயுவை பொறுத்தவரை இந்த மீத்தேன் அடிப்படையில் இயங்கக்கூடியது, எளிதாக கொண்டு செல்லக்கூடியது, காசு என்பது மிகவும் குறைவு, தளவாட செலவுகள் என்பது மிகவும் குறைவு, அடக்க செலவும் என்பது மிகவும் குறைவு. எனவேதான் அந்த அடிப்படையில் எங்கெல்லாம் குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அங்கிருக்கக்கூடிய நுகர்வோர்கள் விரைவாக அதற்கு மாறிக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது என்றுதான் நினைக்கப்படுகிறது. என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் பெரும்பாலும் இந்த LPG தான் சார்ந்திருக்கிறோம். இன்னும் இங்கு பெரும்பாலான வீடுகளில் 90% அதிகமான வீடுகளில் அவைதான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஒரே எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக அறிகிறோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.